அரோரோ சூப்பரா நாறுதல் வேலையை பார்த்து விட்டாங்க போல இருக்குது. ஒரு பக்கம் அவங்க பார்த்த வேலையால கமருதீன் மற்றும் ஆதிரைக்கிடையே வீட்டில் சண்டை வெடிச்சு செதறி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் ப்ரோமோ 4ல நம்ம பார்க்க போறோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நான் காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் சொன்ன அனைத்து நிகழ்வுகளும் ப்ரோமோலையும் வந்துருச்சு, நடந்து கொண்டும் இருக்கிறதுன்றதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கமருதீன் மற்றும் வினோத் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன டிஸ்கஷன்னா, அரோரா கிட்ட ஒரு விஷயத்த ஆதிரை போய் சொல்லியிருக்காங்க போல. அதை எடுத்துன்னு வந்து அரோரா கமருதீன் காதல ஊத அது அங்கேயே பூகம்பமா வெடிக்குது. இதுதான் ஓவரால் ஹைலைட். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, கமருதீன் வினோத் கிட்ட சொல்றாரு, என்னை பத்தி பேசுறதுக்கு இவ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ இந்த வீட்டில் யார் யாரை பற்றி வேணாலும் பேசலாம். அதுக்கான ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா உங்களை பற்றி பேசக்கூடாதுன்ற ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. யார் யாரை பற்றி ஒப்பீனியன்ஸ் வைக்கலாம், அந்த உரிமை பிக் பாஸ் வீட்டில் அனைவருக்குமே இன்று. நீ யாருன்னெலாம் கேட்கக்கூடாது, அந்த ரைட்ஸ் கமருதீன் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றது தான். ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு, அப்படி பார்த்தா பர்சனலை எதுக்கு இங்கே வந்து சொல்றா? நியாயமான கேள்வி மக்களே, இது வேணா அக்ரி பண்ணலாம். அப்படி பார்த்தா பர்சனல் எதுக்கு இங்கே வந்து சொல்றா அப்படின்னும் போது, ஸோ வீட்டுக்கு வெளியே நடக்கிற விஷயத்த நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துன்னு வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது அவர் விருப்பப்பட்டால் மட்டுமே நீங்க சொல்ல முடியும். இந்த விஷயம் கமருதீனோட மேட்ரா இல்ல கமருதீன் சம்பந்தப்பட்ட விஷயமா, அது கமருதீனே இது சொல்றாருன்னா ஓகே, இட் வாஸ் அக்செப்டபிள். எப்படி கமருதீனே அது உங்ககிட்ட சொல்றாருன்னா அந்த கம்ஃபர்டபுள் ஃபேக்டர் இருக்காரு, அதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குங்க, இது பண்ணுங்க. ஆனா அந்த பர்சனல் மேட்டரை வச்சு ஒரு விதமான கேம் பிளே பண்றது ரொம்ப ரொம்ப மோசமான கேம். இட் இஸ் நாட் எ ஹெல்தி கேம், இட் வாஸ் டர்ட்டி கேம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அது நீங்க நிறைய பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பர்சனலா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பண்றாங்களோ வீட்டுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பேசுவது சரியான பாயிண்ட்ன்றதை நான் சொல்றேன். ஓகே, அப்ப என்ன கேட்குறாங்க, உடனே கேட்குறாங்க பர்சனலா இங்க வந்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆதிரி என்ன பர்சனலா நான் சொன்னேன் போது யார் நீ அப்படின்னும் போது என்ன பர்சனலா சொன்னேன்னு சொல்றா, முதல்ல நீ யார் நீ கேட்கறத நிறுத்திட்டு என்ன சொன்னேன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி. அவகிட்ட நீ போய் என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஸோ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தா பிக் பாஸோட கேமை பிளே பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு பர்சனலா 2.5 இயர்ஸ் என்ன தெரியும், அதுக்குன்னு என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மகாநதின்ற சீரியல்ல ஆதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, கமருதீன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல 2.5 வருஷமா இந்த சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க போல. 2023 ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சீரியல். சீசன் 6ல தான் அது ப்ரொமோஷனும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6ஆ 7ஆ எனக்கு தெரியல. அதுல ஒரு ப்ரொமோஷனுக்காகவே வந்திருப்பாங்க அதுல. ஸோ அதுல இருந்து இவங்க சீரியல்ல ஒரு 2.5 வருஷமா ஒன்னா நடிச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆதிரியை பத்தி கமருதீனுக்கும் தெரிஞ்சிருக்கும், கமருதீனை பத்தி ஆதிரிக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன் ரீசெண்டா அவருடைய ஸ்டோரியில கூட அந்த லவ் பிரேக்கப் சீன்லாம் பேசும்போது கூட சொன்னார்ல, இதை பத்தி இப்ப தேவையாடா, இது எதுக்குடா பேசுற அப்படின்ற மாதிரி ஆதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ரியாக்ஷன்லாம் காமிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, அதுதான் பர்சனலா 2.5 வருஷமா என்ன தெரியும்னா என்ன வேணாலும் இங்க வந்து பேசுவியா, என்ன வேணாலும் சொல்லுவியா, அது உனக்கு இதுவா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கரெக்டான விஷயம் தான். அதுல கமருதீன் கேட்கிற பாயிண்ட் வேலிடா இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்ல. ஓகே, ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க கமருதீன், அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ உன்னை பத்தி கூட தான் எனக்கு தெரியும், நான் பேசவா நான் சொல்லவா அப்படின்றது. சார், அவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்றதுக்காக நானும் அதே தப்பு பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றது இட் இஸ் நாட் எ வேலிட். ஸோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றது இந்த இடத்துல நீங்க எப்படி மெச்சூரிட்டியா எந்த லெவல்ல நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றது தான் உங்களோட பர்சனாலிட்டியை காட்டும் அப்படின்றது தான் நான் பாக்குறேன். அவங்க சொன்னாங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுக்காக நீங்களும் அதை தப்பை பண்ணி நிரூபிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை நீங்க சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. நான் கூட உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், நான் சொல்லவா அப்படின்னும் போது உடனே இவங்க போறாங்க, அரோரா வாய மூடு கமருதீன், வாய மூடு அப்படின்ற மாதிரி இவங்க போய் வாய மூடு சொல்றாங்க. ஓகே, இதுல உடனே கமருதீன், இதுல நீ ஏன் வர, உன்னை யார் வர சொன்னா, நீ போயிட்டு வேலை பாக்குறியா, நீ இன்வால்வ் ஆகக்கூடாது, போ 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 அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரோராவை இவர் தடுத்துறாரு. நானும் ஆதிரியான்னு பாத்துக்கிறோம், நீ குறுக்கல விடாற, ஓடம்போ அப்படின்ற மாதிரி தள்ளி வராரு. நான் சொல்லி தானே உனக்கு தெரியும், அவ அப்படி சொல்லவே இல்லைன்ற ஒரு விஷயத்த அரோரா சொல்றாங்க. எப்படி அரோரா வந்து என்ன சொல்றாங்க, நான் சொல்லிதான் உனக்கு தெரியும், ஆனா அவ அப்படி சொல்லல, அப்ப உனக்கு யாருமா சொன்னா, அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்பாரா இல்லையா? இவங்களே கான்ட்ரடிக்ட் பண்றாங்க. அரோராக்கு ஒரு விஷயத்த ஆதிரி தான் சொல்லியிருக்காங்க, அதை ஒண்ணு ஆமா அவங்க தான் சொன்னாங்கன்னு சொன்னான். ஏன் இவங்களுக்கு பயம்னா, நாரதர் வேலை பார்த்து விட்டேன், நான் போய் சொல்லி விட்டேன்னா அது வந்து பூகமா வெடிக்குதுல, அதனால இவங்க கோத்து விட்டா இவங்க மேல நெகட்டிவா வந்துரும்ன்ற ஒரு பயம் அந்த இடத்துல இருக்கு. அதனாலதான் இங்க வந்து நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், ஆனா அவ அப்படி சொல்லல அப்படின்ற மாதிரி இங்க பேசி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பிக் பாஸ் எடிட்டரு தரமான வேலையை பார்த்து விட்டப்பல உடனே அவங்க 2வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, 2 நாளா நான் ஏன் உங்ககிட்ட பேசல தெரியுமா, அவ சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இவள் நாள் அதனால யோசிச்சுட்டு இருந்தால்தான் நான் பேசல,
இப்ப அவ சொன்னது கரெக்டா தான் இருக்குதுன்னு எனக்கு புரிய வச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஆதிரே ஏதோ ஒரு பர்சனலான மேட்டரை சொல்லியிருக்காங்க போல. ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமர்தீனுக்கும் இன்னொரு பக்கம் அரோராக்கும் ஒரு விஷயம் நடந்தது. கமர்தீன் இன்ட்ரெஸ்டட் வித் அரோரா ரிலேஷன்ஷிப். ஓகே, அதை அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அரோரா வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கல. கொஞ்ச நாள் பேசாம விலகி இருந்தாங்க. ஓகே, கொஞ்ச நாள் பேசாம விலகி இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா துஷார் கூட பிரேக்கப் பண்ணிட்டு இப்ப கமர்தீன் கூட கொஞ்சம் இதுவா இருக்காங்க, பார்க்க முடியுது நம்மளால. ஸோ இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஜெயில தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயில இருந்தாங்களே ஆதிரை மற்றும் அரோரா, அப்போ பர்சனலா நடந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஆதிரை கமர்தீனை பத்தி ஷேர் பண்ணியிருப்பாங்க போல. அதை அதோட தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அங்க போய் கோத்து விட்டுருக்காங்க. அதனால வெடிச்ச பிரச்சனைகள் தான் இங்க வந்திருக்குது அப்படின்றது தான். ஸோ அது இவரோட பர்சனல், அது எதுக்கு ஆதிரை சொல்லணும்னு தெரியல. அவங்க பழகின விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை வச்சு இங்க ஒரு கோலை போட்டு விட்டது அரோரா. அரோராவால இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அரோரா கிட்டையும் கமருதீன் பேச முடியாத அளவுக்கு வந்துட போது இருக்கு. ஏன்னா இவங்களால இந்த பிரச்சனை வெடிச்சதால கண்டிப்பா இப்ப ஆதிரியும் அரோராவை கேட்பாங்க, கமருதீனும் அரோராவை கேட்பாங்க. கடைசியில மாட்ட போறது அரோரா தான். ஸோ சிம்பிள் மக்களே, பர்சனல் விஷயத்த வீட்டுக்கு வெளில வச்சுங்க. வீட்டுக்குள்ள வந்து அந்த பர்சனோட கன்சர்ன் இல்லாம நீங்க பேசக்கூடாது. அந்த பர்சனே உங்ககிட்ட கன்சர்னோட சொன்னாலுமே அதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணக்கூடாதுன்றது தான் நான் நினைப்பேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. பாய் கைஸ்.